கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில், அதாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று வந்திருக்கிற இந்த பரிசுத்தமான இடத்திலே, ஐயா நீங்கள் பரிசுத்தமான எண்ணத்தோடு பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க போகிறோம் அல்லது அவரோடு முகமுகமாக தரிசிக்க போகிறோம், முகமுகமாக பேச போகிறோம் என்ற நம்பிக்கையோடு, நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் நிச்சயமாய் அவர் பதில் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களுக்கு உறுதியாய் கர்த்தர் பதில் கொடுப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. நீண்ட காலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களிலே நிச்சயமாய் அதி சீக்கிரத்திலே உங்களுக்கு பதில் உண்டாகும். ஒருவேளை நீங்கள் எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எத்தனையோ துயரங்களும் உபத்திரவங்களும் உங்களை சூழ இருந்தாலும் சரி, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி நிச்சயமாக அதி நித்தியம் கனமகிமையை உங்களுக்கு கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள். நிச்சயமாய் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா என்னுடைய உபத்திரவங்கள் எல்லாம் மிகவும் பெரியது, நான் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையோ இது லேசான உபத்திரவம், இது லேசான உபத்திரவம் என்றல்லவா சொல்லுகிறது. என் அன்பு சகோதரிகள் சிலர், ஐயா இது பயங்கரமான உபத்திரவத்தின் பாதையிலே நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் படுகிற பாடுகள் எல்லாம், நான் அடைகிற கஷ்டங்களும் வேதனைகளும் துக்கங்களும் மகா கொடிதானவை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனி வரப்போகிற நித்திய கன மகிமையை நீங்கள் ஒப்பிடும் பொழுது, ஐயா நீங்கள் அடைய போகிற ஜெயத்தை, வெற்றியை, மேன்மையை, கர்த்தரே கொடுக்கிற மகிமையான கிருபைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது இந்த கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாதது போல் தெரியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் மாற்ற முடியும் என்பதை நிச்சயமாய் நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனை கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், எத்தனை துக்கங்கள், துயரங்கள் அல்லது கண்ணீரின் பாதையை நீங்கள் வருத்தத்தோடும் உபத்திரவத்தோடும் சோதனைக்கு மேல் சோதனையோடு நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக கவனியுங்கள். இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது, ஐயா அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகள், அது என்னையா பலன் கேட்கிறீங்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியத்திலே பலம், ஐயா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, சொந்த வாழ்க்கையிலே அல்லது குடும்பத்திலே நீங்கள் செய்து வருகிற எந்த காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணையாளராய், உதவியாளராய், சகாயம் செய்கிறவராய், உங்களை பாதுகாக்கிறவராய், உங்களுக்கு போதிக்கிறவராய், உங்களோடே வருகிறவராய் இருந்து உங்களை எல்லா சிக்கல்கள், சிரமங்களிலும் இருந்து பாதுகாப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நன்றாக கவனியுங்கள். இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் அடைகிற புதிய ஞானம், புதிய புத்தி, அறிவு, ஐயா யாருக்குமே இந்த உலகத்திலே கிடைக்காத மேன்மையான அறிவும் ஆற்றலும், அதை நிறைவேற்றுகிற அற்புதமான திறமையும், அதற்கு வேண்டிய டேலண்டுகளையும் வாக்கியங்களையும், அதற்கு வேண்டிய எல்லா விதமான பலத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, ஐயா ஏதோ சிறையிலே அகப்பட்ட வாழ்க்கை போன்று நான் சிறைப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். அல்லது என் இருதயமே நொறுங்கி போனது, ஐயா என் இருதயம் நொறுங்குண்டவராய் நான் காணப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவர் கொடுக்கிற எந்த பலன் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, நீங்கள் எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், உலகமெங்கிலும், உங்க வீட்டில் மாத்திரமல்ல சபையிலும், உங்கள் தெருவில் மாத்திரமல்ல ஊரிலும், உலகத்திலும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் ஆசீர்வாதமும் ஐக்கியமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் நிறைந்த சாட்சிகளாய் வாழுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள்
என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவரோடு நடக்க பழகுங்கள். ஐயா, பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்படுகிற ஜனங்களாய் மாறுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ரட்சிப்பை தவறவிட்டு விடாதிருங்கள். ரட்சிப்பின் அனுபவத்தோடு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான மாற்றங்கள் உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். ஏசாயா 61 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்த்தீர்களானால் நீங்கள் ஒருவேளை அநேக முறை இந்த வசனங்களை கேட்டிருக்கலாம். இன்று ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை கவனமாய் கேளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்க, அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே ஏசாயா 61 கர்த்தரும் அவருடைய பிரசங்கத்திலே அல்லது அவரை பற்றி அவர் சொல்லும் பொழுது லூக்கா 4:18-19 அவர் அற்புதமாய் அதை அடிக்கோட்டிட்டு காட்டியிருப்பார். அதுபோல நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுக்குள்ளே அந்த அக்கினி, அந்த அற்புதமான பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிற, உங்களோடு இருக்கிற இந்த அற்புதமான பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்வார். உங்களை எல்லா இக்கட்டுகள், சிறையிருப்புகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், எல்லா விதமான கட்டுகள், காவல்கள், உபத்திரவங்களில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க, 61:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஓ mighty and glorious God. கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். For what? எதற்காக? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஓ glory. இது ஊழியக்காரங்களுக்கு தானே அல்லது இது ஊழியம் செய்கிறவர்களுக்கு தானே என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொரு பேரும் சொல்ல முடியும். உங்களுக்குள்ளே ஐயா வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எப்பொழுது சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளாய் மாறினீர்களோ அப்பொழுதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டவர்கள். அதனால் தான் நீங்கள் யாராய் இருந்தாலும் இந்த ஜெப வேளைகளிலே தவறாமல் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஐயா, நீங்களாய் வரவில்லை, பரிசுத்த ஆவியானவரே உங்களை இந்த ஜெப வேளையிலே அழைத்துக் கொண்டு வந்தார் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஒருவேளை உங்கள் நல்ல செய்தியே இல்லாதவர்களாய் ஐயா, நற்காரியமே நல்லதே என் வாழ்க்கையில இல்லை, நல்லதே நடக்கவில்லை, நான் நல்லதை காணவும் இல்லை, நன்மையானவற்றை நான் கண்டு பல வருடங்களாகிவிட்டது. ஐயா, நான் எல்லா நன்மைகளையும் சீரையும் சிறப்பையும் இழந்து பல காலமாகிவிட்டது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனால் இன்று கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஐயா, சிறுமைப்பட்டு கிடந்த என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிதறி சின்ன பின்னமாய் இருந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களே உங்களுக்கு முதலிலே இந்த சுவிசேஷம் வந்தது போல நீங்களே சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வேலை செய்யும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வேலை செய்வார். செய்து என்ன நடக்கும்? உங்க வாழ்க்கையில இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் உண்டாகும். சிறைப்பட்டவர்கள் கடனிலும் கஷ்டத்திலும் ஆபத்திலும் குடும்ப பிரச்சனைகளிலும் பல்வேறு உபத்திரவங்களிலும் தோல்வியிலும் அவமானத்திலும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அல்லேலூயா. பாருங்க, அப்ப இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் உண்டாகும். இப்படியாய் பல்வேறு பிரச்சனைகளினாலே இருதயம் நொறுங்குண்டு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டாகும். கட்டு
கட்டுண்டு ஒருவேளை மந்திரம் மாந்திரீகம் பில்லி சூனியங்களிலே அல்லது ஒருவேளை குடும்ப பிரச்சனைகளிலே ஆபத்துகளிலே சிலர் செய்த சதி மோசங்களினாலே கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சிறைப்பட்டு கிடந்தது உண்மைதான். இருதயம் நொறுங்குண்டவர்களாய் காணப்பட்டது உண்மைதான். ஐயா, நீங்களே அநேக கட்டுகளோடு வாழ்க்கையிலே நல்லதே காண முடியாதபடி நன்மையே நடக்காத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் உங்களுக்கு இவைகளை செய்து கர்த்தர் என்ன செய்ய போறாரு? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட சதிகள் எதிர்ப்புகள், ஐயா, உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பல்வேறு துரு ஆலோசனைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அனுக்கிரகத்தின் வருஷத்தை கொடுக்க போகிறார். அனுக்கிரகத்தின் நாளை கொடுக்க போகிறார். அதற்காக உங்களுக்காய் உங்கள் எதிராளிகளோடு அந்த பொல்லாத சத்துருவின் கூட்டத்தோடு நீதியை சரிக்கட்டும் நாளை கொண்டு வருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அது துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிற நாளாய் இன்றே அந்த நாள் துயரப்பட்டிருக்கிற அனைவருக்கும் ஆறுதலை கொடுக்கிற நாளாய் மாறுகிறது என்பதிலே மாற்றமே இல்லை. நொடிந்து போன நீங்கள், ஐயா, இருதயம் நொறுங்குண்ட சிறைப்பட்ட நீங்கள், கட்டுண்டவர்களாய் கிடந்த நீங்கள், துயரப்பட்டு கிடந்த நீங்கள், அநேகருக்கு நற்செய்தி சொல்லுகிறவர்களாய் உங்களை பார்த்து அநேகர் ஆறுதல் அடைகிற ஒரு நல்ல சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, நல்ல செய்தியே, நல்ல வாழ்க்கையே, நன்மையே காண முடியாதபடி, நல்லபடியாய் நன்மையாய் வாழ முடியாதபடி இருந்த நீங்கள் அநேகருக்கு நற்சாட்சியை கொடுக்கிறவர்களாய், உங்களை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுகிறவர்களாய் உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது, கர்த்தர் இந்த வசனத்திலே ஆரம்பத்திலே சொன்னது போலவே கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், ஆதலினால் இது எல்லாம் எனக்கு நடக்கும், என் மூலமாகவும் நடக்கும் அநேகருக்கு என்று நீங்கள் உறுதியாய் நம்ப முடியும். இன்னும் என்ன நடக்கும் பாருங்க. இது போன்ற ஒரு மாற்றம் வரும் பொழுது துயரப்பட்ட அனைவருக்கும் நீங்கள் ஆறுதல் செய்கிறவர்களாய், துயரத்திலும் துக்கத்திலும் சோதனையிலும் வேதனையிலும் கிடந்த நீங்கள் ஆறுதல் படுத்தப்படுவதோடு துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஐயா, ஒரு வேலை கூட இல்லையே நீ நினைச்சு தவியாய் தவித்துக் கொண்டிருந்த நீங்கள், எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே என்று நீங்கள் பல காலமாய் காத்திருந்த உங்களுக்கு வேலை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, நீங்களே அநேகருக்கு வேலை கொடுக்கிறவர்களாய், அநேகர் வேலையை பெற்றுக்கொள்ள வழிகாட்டுகிறவர்களாய் மாறி விடுவீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், என்ன நடக்கும்? துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள். சீயோனிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற அல்லது தேவனுடைய திருச்சபையிலே இருக்கிற சீயோனிலே துயரப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்களை முதலிலே சீர்படுத்தவும். இதைத்தான் நாம செய்யறது வழக்கம். அருமையான தேவ பிள்ளைகளே, சீயோனிலே துயரப்பட்டவர்களாய் காணப்படுகிற தேவ பிள்ளைகளாய் அல்லது இந்த ஜெப வேளையிலே வந்து காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்களை முதலை சீர்படுத்தவும். சீர்படுத்தியாச்சுன்னா, அவர்கள் மனம் திரும்பியாச்சுன்னா, அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை இரட்சகராய் உண்மையாய் உறுதியாய் பற்றி கொண்டவர்களானால் என்ன நடக்கும்? அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஓ மைட்டி காட், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள், ஐயா, இந்த வேதனையிலும் துயரத்திலும் ஒடுங்கின ஆவியிலும் துயரத்திலும் சாம்பலிலும் கிடந்தவர்கள் இனி கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். Glory to the Lamb of God. கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், கண்ணீரின் பாதைகளிலே வந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு நாளிலே கர்த்தரே தம்முடைய மகிமைக்காக, மேன்மைக்காக, தம்முடைய புகழுக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் அவ்வளமாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பெருக பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறதின் அற்புதமான ரகசியம் இது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, முதல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவது உங்கள் சொந்த வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு நல்ல செய்தி உண்டாகும்படியாய், நற்காரியங்கள் நடக்கும்படியாய், மேன்மையான நன்மையான ஈவுகள் உண்டாகும்படியாய் உங்கள் மீது வருகிறார். நீங்கள் பலனடைகிறீர்கள், மேன்மை அடைகிறீர்கள். ஐயா, நல்ல செய்தியும் நன்மையும் இல்லாது காணாது இருந்த வறண்டதும் விடாய்த்ததுமான வறண்டதும் ஒருவர் கடுவெளியுமாய் இருந்த உங்கள் நிலம் உங்களுடைய பாலும் வனாந்தரமுமான இருந்த இடத்திலே பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் பொழுது அது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் பொழுது இது போன்ற ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடப்பதோடு உங்கள் மூலமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் கணவனுக்கு, உங்கள் மூலமாய் உங்கள் மனைவிக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, ஐயா, உங்கள் ஊருக்கும் உலகத்திற்கும் திருச்சபைக்கும் கூட நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறுவீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் புதிதாக்கி விடுவார். ஆதலினால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மேன்மையுமான காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் கணவனுடைய அல்லது உங்கள் மனைவியுடைய, உங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே மாபெரும் அதிசயங்களை செய்யும்படியாய் நாம் தேவ பர்வதத்தை நோக்கி பார்ப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் நாளையும் தொடர்ந்து நடக்கிற ராஜமுந்திரி, ஆந்திராவிலே ராஜமுந்திரி என்கிற இடத்திலே ஒரு அற்புதமான பட்டணத்திலே நடக்க போகிற ஒரு அற்புதமான சுவிசேஷ கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தவறாமல் ஜெபியுங்கள். பாருங்கள், ஆந்திராவிலே நடைபெற்ற பல்லாயிரம் கோடி கணக்கான நஷ்டங்கள் ஏற்பட்டது. பல்லாயிரம் கோடி கணக்கில் அநேகர் மாண்டார்கள், வீடுகள் சொத்துக்கள் அழிந்தன. இது போன்ற சூழ்நிலையிலே பயங்கரமான 10 நாட்களுக்குள்ளே 4 நாள் 2 குருசேடுகளை அற்புதமாய் கர்த்தர் நடத்தி முடிக்க நமக்கு கிருபை பண்ணினார். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்கள் சகோதரராகிய நானும் என்னுடைய கூட்டமும் சேர்ந்து அற்புதமான 4 நாட்கள் குருசேடுகளை திறந்தவெளி மைதானங்களிலே நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டினார். மழை வந்தது, புயல் வந்தது, ரெட் அலர்ட் கொடுத்தார்கள். எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நமக்கென்று மழையை பத்திரமாய் ஒதுக்கி கொடுத்து, ஐயா, நமக்கென்று ஒரு மேன்மையான கிருபையை கொடுத்து கர்த்தர் ஆச்சரியமும் அதிசயமுமாய், பாருங்க, ரெட் அலர்ட் நேரத்திலேயும் புயல் அறிவிப்பு, மழை அறிவிப்பு நேரத்திலும், பயங்கரமான மழை பெய்து கொண்டிருக்கிற சமயத்திலும் 2 கூட்டங்களை, குருசேடுகளை 2 வாரங்களிலே அற்புதமாய் நடத்த கிருபை செய்தார். அது உங்கள் ஜெபத்தினால் மாத்திரம் சாத்தியம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அநேகர், என் அன்பு சகோதர சகோதரிகள், நம்முடைய ஊழியங்களுக்காக, எனக்காக, என் குடும்பத்திற்காக ஜெபித்து வருகிறீர்கள். ஊக்கமாய் ஜெபியுங்கள். ஐயா, நன்றியோடு உங்களை நான் நினைக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் தேவ சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், சவால்களுக்கு மத்தியிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற, தொடர்ந்து தேவ சமூகத்திலே வந்து அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், தெய்வீக மகிமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா விதமான உபத்திரவங்கள், துன்பங்கள், எல்லா விதமான வருத்தங்கள், பாடுகள், கஷ்டங்களிலும் இருந்து இன்று ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, பரிசுத்த ஆவியானவரின் ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேக அக்னி, ஒரு தெய்வீக பிரசன்னம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கும்படியாய், தெய்வீக அனுக்கிரகம் இறங்கும்படியாய், பரிசுத்த ஆவியானவரின் அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தெய்வீக
தெய்வீக வல்லமை இறங்கி வரட்டும் ராஜா. தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் ராஜா. தேவ ஆவியானுடைய வல்லமை இறங்கி வரட்டும். இப்பொழுது என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் இப்பொழுதே பலகீனமாய் காணப்படுகிற வியாதி, நோய், துன்பங்கள், வருத்தங்களிலே காணப்படுகிற பிள்ளைகளின் மீது ஒரு புது பலன் உண்டாகும்படியாய் கர்த்தருக்காய் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் குடும்பமுமாய் புது பலன் அடைந்து அவர்கள் இறக்கைகளை அடித்து உயரே உயரே பறக்கும் மண்டமாய் ஒரு தெய்வீக ஆவியானவருடைய அனுக்கிரகம் அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் நாடெங்கிலும் வீடெங்கிலும் சபையிலும் சங்கத்திலும் தெருவில் மாத்திரமல்ல ஊரிலும் உலகத்திலும் உமக்கே சாட்சிகளாய் வாழும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய நற்சாட்சிகளாய் வாழும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசாயா 61:1 சொல்லப்பட்டபடியே கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நொறுங்குண்டவர்களுக்கும் நறுங்குண்டவர்களுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் சாம்பலிலே சின்னவர்களாய் சிறியவர்களாய் சாம்பலிலே அமர்ந்திருக்கிறவர்களுக்கும் நல்ல செய்தியை சொல்லுகிறவர்களாய் எங்களை கர்த்தர் மாற்றும்படியாய் நன்மையே காணாது கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வேதனை பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை நல்ல செய்தி சொல்லுகிறவர்களாய் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் எங்கள் பத்திரங்களை நீர் நிரம்பி வழிய செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளை அப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் மாற்றும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் என் அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையை அற்புதமும் அதிசயமும் அழகுமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு இந்த ஒரு காயம் கட்டுதல் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே பல்வேறு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் இன்னும் கடன்கள் இன்னும் பல்வேறு குடும்ப உபத்திரவங்கள் பிரிவினைகளிலே திருமணமாகாதபடி சிறைப்பட்டவர்கள் போன்று காணப்படுகிற குழந்தை பாக்கியம் இல்லாதபடி திருமணமாகாதபடி சிறைப்பட்டவர்கள் போன்று காணப்படுகிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே சிறைப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்று விடுதலையை நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி விடுதலையை அறிவிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறுகிறோம் உம்முடைய வார்த்தையின்படியே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பல்வேறு மந்திரம் சூனியங்கள் பல்வேறு சதி சூனியங்கள் குடும்பத்திலே உள்ளும் புறமும் இவர்களுக்காக செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் உடையும்படியாய் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சதி சூனியங்களும் சங்கரிக்கப்படும்படியாய் உம்முடைய பிள்ளைகளின் மீது ஒரு பரலோக அக்கினி விழட்டும். இப்பொழுதே அந்த பரலோக அக்கினி கட்டுண்டவர்களின் கட்டுகளை அறுக்கும்படியாய் தேவீக அக்கினி இப்பொழுதே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இருதயம் நொறுங்குண்டவர்களாய் காணப்பட்ட சிறைப்பட்டவர்களாய் காணப்படுகிற கட்டுண்டவர்களாய் தூரத்திலும் துக்கத்திலும் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் தெய்வமே நீர் கொடுக்கிற புதிய பலன் புதிய கிருபை புதிய அபிஷேகம் புதிய ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் இவர்களே அநேக சிறையிருப்பில் இருக்கிறவர்களை விடுவிக்கிறவர்களாய் மாற்றும்படியாய் அநேக இருதயம் நொறுங்குண்டவர்களை இவர்களே காயம் கட்டும்படியாய் கட்டுண்டு கிடக்கிற இவர்கள் இனி அநேகருடைய காயங்களை கட்டுகளை அவிழ்க்கிறவர்களாய் இவர்கள் மாறும்படியாய் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் பரிசுத்த ஆவியினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் எங்களுடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இன்றே அந்த நாள் என்று நாங்கள் அறிவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகத்தின் வருஷமாய் இந்த நாள் உம்முடைய அனுக்கிரகத்தின் நாளாய் மாறட்டும். என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் கையின் பிரயாசங்களுக்கும் இவர்கள் ஊழியங்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களுக்கும் விரோதமாய் நீரே நீதியை சரிக்கட்டும் நாளாய் இந்த நாள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்ய போகிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. துயரப்பட்ட அனைவருக்கும் என் தெய்வமே நீர் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே உம்முடைய பிள்ளைகளாய் இருந்து உம்முடைய திருச்சபைகள்
பகுதிகளில் இருந்து ஈவன் ஐயா இந்த ஜெப வேளையிலே வந்திருந்தும் துயரப்பட்டவர்களாய் காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்யும்படியாய் இவர்களை சீர்படுத்துகிற அனுபவங்கள் இன்றே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். துயரப்பட்டவர்களை சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கைகள் சாம்பலாய் போனது போல் காணப்படுகிற எல்லாம் அழிந்து விட்டது, இனி முன்னேற, இனி ஒப்பேற, இனி விடுதலை அடைய, இனி சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் வழியே இல்லை, ஆசீர்வாதத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் வழியே இல்லை என்று கதறிக்கொண்டு சாம்பலிலே கிடப்பது போன்று காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய சாம்பலுக்கு பதிலாய் ஒரு சிங்காரம், ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு அழகு உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே thank you Lord. நீரே ஐயா உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீரே அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம் உண்டாகட்டும். துயரப்பட்டு கிடக்கிற ஐயா குடும்பத்திலும் சொந்த வாழ்க்கையிலும் ஐயா பைனான்ஸ் கடன்கள், துன்பங்கள், வேதனைகள், வட்டி கொடுக்க முடியாதபடி இன்னும் பல்வேறு உபத்திரவங்களிலே துயரத்திலே கிடக்கிற பிள்ளைகளுக்கு துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தையின்படியே துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைலம் உண்டாகட்டும். ஆனந்த தைல அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என் தெய்வமே, ஒடுங்கி போய் கிடக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே பட்ட அடிகளின் நிமித்தமாய், வாழ்க்கையிலே சந்தித்த துயரங்கள், ஆபத்துகள், ஐயா பிரச்சனைகள், எல்லா விதமான வேதனை சோதனைகளினால் ஒடுங்கி போன ஆவியை உடையவர்களாய் காணப்படுகிற இனிவன் வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லை, எனக்கு இனி ஒரு நன்மை எப்படி நடக்கப் போகிறது என்று நினைத்து சோர்ந்து தொலைந்து தொங்கி போயிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் தெய்வமே, அவர்களுடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் நீர் எங்களை அனுப்பின, நீர் எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம், துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் இந்த மாற்றம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற மகிமையான மாற்றத்திற்கு பின்னால் ஐயா இவர்கள் கர்த்தரே தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று சொல்லப்படும் மேன்மையான அந்தஸ்தை, ஆசீர்வாதத்தை, அந்த அற்புதமான ஒரு பொசிஷனை இவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் தீவிரமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த கூட்டு பிரார்த்தனையிலே அடியனோடு சேர்ந்து ஐயா பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு மாறுதலும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், ஒரு ஆசீர்வாதமும் செழிப்பும் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் எல்லா துக்கங்கள், துயரங்கள், ஆபத்துகளிலும் இருந்து, எல்லா பசிகள், கஷ்டங்கள், வறுமைகளிலும் இருந்து, எல்லா கடன் தொல்லை, பாரங்கள், எல்லா விதமான மந்திர சூனிய கட்டுகளிலும் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுவித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக, உயர்த்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேகருக்கு முன்பாக இவர்கள் ஆச்சரியமும் அதிசயமுமான சாட்சிகளாய் எழும்பும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் தீவிரமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். என் தேவனாகி கர்த்தர் ஐயா இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளும் சோர்ந்து போகாதபடி, ஒருவரும் தோற்று கடனிலும் கஷ்டத்திலும் அகப்பட்டு அழிந்து போகாதபடி ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் இன்றே பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களை பரிசுத்த ஆவியானவரே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக. தேவ மகிமை, தேவ கிருபை, தெய்வீக அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் என் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே,
உங்களை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களை கேட்டிருக்கிறார். நல்ல வார்த்தைகளை உங்களுக்காக பேசியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை சாவுக்கு இனமான உங்கள் சரீரத்தை மறுரூபப்படுத்துவதோடு உங்கள் வாழ்க்கையை புதிதாக்குவார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஒரு மறுரூபம் அடையும். உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும், மறுமலர்ச்சி உண்டாகும். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே உங்கள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கென்று செய்வார், உங்கள் மூலமாக அநேகருக்கு செய்வார். அந்த மறுமலர்ச்சியும் மாற்றமும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாய் இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாத்திரமல்ல, கர்த்தரே உங்களோடு இருப்பார்.